ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புரோட்டீன், ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் நிறைஞ்ச அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த அடையில் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் இருக்குது. ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், மெக்னீஷியம் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு அடை. இப்போது அடைக்காக சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா நான் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இன்னைக்கு கார சட்னி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ஷனில் தான் பண்ணுறோம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அப்பப்போ நல்லா கலந்துட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 3 நார்மல் சைஸ் தக்காளியை நான் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தக்காளியுமே வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் ஒரு 50% வதங்கின உடனே தக்காளி போட்டுருங்க. அப்போ தான் தக்காளி கூட சேர்ந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரும். நான் இப்போது ரெண்டத்தையுமே மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரும். வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதில் ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். கை நிறைச்ச கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி நான் தட்டி சேர்த்திக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். சட்னிக்கு வதக்கும் போதே இது போல் கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா அரைச்சிருவோம் இல்லையா, அப்போ பசங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு புளியும் ஒரு சின்னதாக தேங்காவை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காவையும் புளியையும் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் பச்சை பட்டாணி நான் நேற்று நைட்டே ஊற வச்சுருக்கேன். நான் காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலை, இது 3த்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணியும் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு தண்ணி சேர்த்தாம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பாருங்கள் தண்ணி சேர்த்தாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு சின்ன கேரட்டை நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் துருவி சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். தண்ணியே சேர்க்காம தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம். இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த முட்டைகோஸ், ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டுக்கணும். மசாலா ஒன்று போல் மர்ஜ் ஆகிற அளவுக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது போல் கொஞ்சம் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா போர் அடிக்காமல் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இந்த மாவு சேர்த்தும் போது நம்ம சேர்த்து இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகிட்டு வரும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் தண்ணி சேர்க்காம தான் இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸோட நல்லா கலந்துட்டுக்கிறேன்.
நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. காயில் இருந்த தண்ணியவே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகி வந்துடுச்சு. தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு வரல. நல்ல ஒரு சப்பாத்தி மாவு போல் நான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. சட்னியும் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி போல் அரைக்க வேண்டாம். கொஞ்சம் செமி கிரேவி ஆட்டம் அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சைட் டிஷ்ஷுமே ரெடி ஆயிடுச்சு. நான் எந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துக்கோங்க. அடை செய்யறதுக்காக நான் பட்டர் பேப்பரில் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் பேப்பரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடை மாவு எந்த அளவுக்கு சைஸில் நம்ம போட போகிறோமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து நல்லா பால் போல் கையிலேயே ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டில் வச்சு தட்ட ஆரம்பிக்கணும். ஓரங்கள் எல்லாமே லைட்டாக வெடிப்பாக வரது போல தான் இருக்கும். அது எல்லாமே நல்லா ஒன்று கூடி விட்டு நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் தொன்னமாகவும் இல்லாமல் நல்லா தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தொன்னமாக தட்டினாலுமே நடுப்பகுதியெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சில டைம் வேகாமலே இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஒல்லியாக தட்டி எடுத்துக்கணும். தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அடையை இப்படி போட்டுடலாம். லைட்டாக பேன் சூடாக இருக்கிறதுனால இது போல் அடையை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். அடையை சுற்றி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா தான் இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா எல்லா பக்கமும் சரிசமமாக சீக்கிரமாக வெந்து வரும். இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நான் மூடி வச்சு வேக வைக்கிறேன். அடுத்த அடையை போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நல்லா இது போல் தட்டி விட்டுக்கலாம். பச்சை பட்டாணியில் இது போல் அடை செய்யும்போது நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பக்கமும் அடை நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்டியான பச்சை பட்டாணி அடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நான் அடுத்த அடையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு வேளைக்கு 2 அடை சாப்பிட்டோம்னாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். டெய்லி என்ன சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே விதவிதமான வெயிட் லாஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பச்சை பட்டாணி அடையை நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியோடு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே போல் பச்சை பட்டாணி வச்சு அடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.